அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் முஸ்லீம் சமுதாயத்திற்கு ஏன் இந்த சோதனை என்கிற தலைப்பிலே சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அன்றாடம் முஸ்லீம் தேசம் எங்கும் இரத்தம் சிந்தப்படுவதையும் குண்டுகள் வெடிக்கப்படுவதையும் தொடர்ந்து பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே நேரம் ஐரோப்பிய நாடுகளை பார்க்கிற போது அங்கு வாழ்கிற மக்கள் உல்லாசமாக வெளிப்படையான பிரச்சனைகள் இல்லாமல் பொதுவாக எல்லாரும் எல்லா உரிமைகளையும் பெற்றது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் தேசங்கள் மாத்திரம் ஏன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது? முஸ்லீம்களுக்குள் மாத்திரம் ஏன் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வி முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, காபிர்களிடத்தில் கூட இருக்கிறது. எங்கு போனாலும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை தானா என்கிற மாதிரியான நிலை இருக்கிறது. அண்மை காலமாக ஏன் இலங்கை நாட்டிலும் சுமார் 3 வருடங்களாக நாமும் வெதும்பி போயிருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருந்தோம். பெரிய அளவிலான உயிர் சேதங்கள் இல்லை என்றாலும், ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகிற போது பெரிய அளவிலான நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும், தொடர்ச்சியாக அங்கங்கு நடக்கக்கூடிய எந்த முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கும் சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையே, எங்களால் எதுவுமே செய்யாமல் முடியாமல் போய்விடுகிறதே, எல்லா அநியாயங்களும் எங்கள் மீது இழைக்கப்பட்டு விட்டு நாங்களே குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே என்று தொடராக முஸ்லீம்கள் மன அளவிலே பெரிய அழுத்தத்தோடு இருந்த ஒரு நிலையில் நாங்கள் பார்த்தோம். அண்மை காலமாக பர்மா பிரச்சனை உலக நாடுகளை உலுக்கி கொண்டிருக்கிறது. பர்மாவினுடைய நிலையை பொறுத்தளவில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் கடந்த சில வருடங்களில் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்கள். தொடர்ச்சியாக அங்கு இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் பிரச்சாரங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இன்று பர்மா முஸ்லீம்கள் அவர்கள் நாட்டை விட்டு விரட்டப்படுகிற நிலை வருகிறது என்று சொன்னால், கடந்த சில வருடங்களில் இலங்கையில் எப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அதே பிரச்சாரம் தான் பர்மாவிலே நீண்ட காலமாக செய்யப்பட்டது. இன்று அந்த பர்மாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், அதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு அநியாயத்தை அங்கு முஸ்லீம்கள் சந்தித்து வருகிறார்கள். உயிரோடு நெருப்பில் போட்டு எரிக்கிறார்கள். பச்சை குழந்தைகளை சிவத்தில் அடித்து செதற வச்சு கொலை செய்கிறார்கள். கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட கரு கிழித்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கூட்டாக, அதாவது மக்கள் நூற்றுக்கணக்கிலே ஒன்றாக வைத்து பத்த வைக்கப்படுகிறார்கள். நாட்டை விட்டு தப்பி போகக்கூடிய நிலையிலே கடலுக்கு இறங்குறவர்கள் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இப்படி தொடராக அங்கு அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதுதான் ஓரளவு பர்மா முஸ்லீம்கள் சம்பந்தமாக உலக நாட்டு தலைவர்களும் உலக நாடுகளும் முறையாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி தொடராக பல இடங்களில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. சென்ற வெள்ளி, அதற்கு முந்தைய வெள்ளிகளிலே சவுதி அரேபியாவிலே ஜும்மா பள்ளிகளிலே அதாவது ஜும்மா தினத்திலே பள்ளியிலே குண்டுவெடிப்புகள் நடந்திருக்கிறது. இப்படி உலகத்தில் எங்கு போனாலும் முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடத்தில் பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? இந்த பிரச்சனைகள் வருகிற போது நாம் எப்படி அதை அணுக வேண்டும்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, முஸ்லீம்களுக்கு சில நேரங்களில் இந்த பிரச்சனைகளை பார்க்கிற போது மார்க்கத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். ஒவ்வொரு ஜும்மாவிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யப்படுகிறது. எத்தனை பேர் நோன்பு பிடித்து துஆ செய்கிறோம். இவ்வளவு நாம் செய்து கொண்டிருக்கிற போதும் இப்படியான அநியாயங்களுக்கு நாங்கள் உள்ளாக வேண்டுமா? நாம் கேட்கிற துஆக்களுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்காதா?
ஏன் எங்களுடைய துஆக்கள் வானத்தை நோக்கி செல்வதில்லையா? இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படலாம். முதலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது என்பது இஸ்லாத்துக்கு தோல்வி கிடையாது. அதுதான் இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பின்னணியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டால் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளவுகள். இப்போது சவுதியிலே குண்டு வெடிப்பு நடக்குதுன்னு சொன்னால் இதை ஒரு அந்நியன் செய்கிறானா அல்லது அதாவது யமனிலே ஷியாக்கள் தோற்கடிக்கப்பட்டதற்காக சவுதியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றதுக்காக ஷியாக்கள் செய்கிறார்களா என்றது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பிளவுகள் என்பது முக்கியமான ஒரு காரணம். இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குழப்பங்கள் என்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு. இந்த ரெண்டையும் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை சம்பந்தமாக ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிற போது சொன்னார்கள், இந்த முஸ்லிம்களுக்குள் சண்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் இதா உதிய செய்பு பைனஹும், முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளேயே ஒருவர் இன்னொருவரை சண்டை பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் லம் யுர்ஃப அபதா, அந்த வைக்கப்பட்ட வாள் தூக்கப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பிறகு இந்த சண்டை ஆரம்பமானது. முஸ்லிம்களுக்குள் முஸ்லிம்கள் சண்டை பிடிக்கக்கூடிய சூழல் உண்டானது. அந்த தோங்கின சண்டை உலகம் அழிகிற வரைக்கும் முஸ்லிம் பேர்களுக்குள் சண்டை நடந்து கொண்டுதான் இருக்கு. எனவே அப்படி நடக்கிறதுன்றது எங்களுக்கு கவலை தரலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதனால் நடந்துட்டு தான் இருக்கும். நடக்குதே என்றதுக்காக நாங்கள் மார்க்கத்தில் நம்பிக்கை இழக்கக்கூடாது. நடந்தால் தான் இஸ்லாம் உண்மையாகும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மையாகும் என்று. ரெண்டாவது, ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இளம் சஹாபாக்கள் தாபியங்களோடு இருக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஹிபு சிர் என்று சொல்லக்கூடிய ரகசிய செய்திகளை சொல்லக்கூடிய சஹாபி இருந்தார்கள். ஹுதைபத்துல் யமானி என்கிற சஹாபி. அவரிடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமான செய்திகளை சொல்லுவார்கள். அந்த சஹாபியிடத்திலே நபி உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்டார்கள், ஃபித்னாவை பற்றி எனக்கு உங்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஹுதைபத்துல் யமானிங்கிற சஹாபி சொன்னார், நான் சொல்கிறேன் என்றுட்டு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், அவன் மனைவி மக்களால் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். அப்போ உமர் அவங்க சொன்னாங்க, இந்த ஃபித்னாவை பற்றி நான் கேட்கல, மனிதன் அவனோட வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் மூலமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பது சம்பந்தமான ஹதீஸ். உமர் அவங்க சொன்னாங்க, இந்த ஃபித்னாவை நான் கேட்கவில்லை, கடல் அலைகள் போல் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரக்கூடிய ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஹுதைபத்துல் யமானி என்கிற சஹாபி கேட்கிறார்கள், அமீருல் மோமினீனே, அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் இடையிலே ஒரு கதவு இருக்குது, ஒரு வாசல் இருக்குது, பாப் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப உமர் அவங்க சொன்னாங்க, அந்த வாசல் திறக்கப்படுமா உடைக்கப்படுமான்னு கேட்டார்கள். அப்ப ஹுதைபத்துல் யமானி என்கிற சஹாபி சொன்னார், அந்த வாசல் திறக்கப்படாது, உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். ஃபித்னா வருவதற்கான வாசல் திறக்கப்பட்டால் எப்பயாவது நம்ம இழுத்து மூடலாம். வாசல் உடைக்கப்பட்டால் அந்த வாசல் திறந்தே இருக்கும், ஃபித்னாக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதை சொன்னது உமர் அவங்க சொன்னார்கள், கேடுதான், வாசல் திறக்கப்படாமல் உடைக்கப்பட்டால் இதன் பிறகு அது மூடவே படாது என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த சபையிலிருந்து சில இளம் சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த வாசல் என்று ரசூலுல்லாஹ் எதை சொன்னார்கள் என்கிறது அறிய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. ஆனால் உமருல்லாஹுடைய சபையில கேள்வி கேட்க அவங்க வெட்கப்பட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு பிறகு ஹுதைபத்துல் யமானி அவங்களுடைய வீட்டுக்கு போய் கேட்கிறார்கள், நீங்கள் உமர் ரலியல்லாஹு அவங்களை பற்றி பேசுகிற போது உமர் அவங்களுக்கும் ஃபித்னாவுக்கு இடையில ஒரு வாசல் இருப்பதாக சொன்னீங்களே, அது என்ன வாசல்னு கேட்டார்கள். அப்ப அந்த ஹுதைபத்துல் யமானி என்கிற சஹாபி சொன்னார், அது உமர் தான் என்று சொன்னார்கள். நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் உமரை தான் குறிக்கிறது என்பது அவருக்கு தெரியுமா என்று கேட்டபோது அவர் அதை விளங்கி கொண்டார். அந்த வாசல் உடைக்கப்படும் என்று நான் சொன்னது, உமர் கொல்லப்படுவார், உமர் கொல்லப்பட்டதற்கு பிறகு முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஃபித்னா வருவதற்கான வாசல் திறக்கப்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஃபித்னா வருவதற்கான வாசல் திறக்கப்பட்டே இருக்கிறது, ஃபித்னா வந்து கொண்டிருக்கும்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறான்னு சொன்னால், ஒரு ஃபித்னா வரும். எப்படி வரும்னு சொன்னால், ஒரு ஃபித்னாவை பற்றி மக்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது அடுத்த பெரிய ஃபித்னா ஒன்று வரும். இந்த ஃபித்னா சின்ன ஃபித்னாவாக போயிடும். இந்த கடந்த 3 வருஷமா இலங்கையில் நம்ம பார்த்தோமே, இப்போ நமக்கு ஞாபகம் இருக்குதா? நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குதா? முதல்ல அன்றாபுரத்தில் தர்கா உடைச்சாங்க. அங்கிருந்து ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனை நம்ம பேசுறதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனை வந்தோன்னா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனையாகுது. ஏன்னா அதை விட பெருசொன்ன சந்திக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னொன்று சந்திக்கின்ற போது அந்த ஃபித்னா தீராது. பின்னால வாரது பெருசா இருக்கிறதுனால முன்னால நடந்ததை நம்ம சின்னதாக நினைச்சிட்டு போவோம். அந்த மாதிரி தொடர்ச்சியாக முஸ்லிம் உம்மத்துக்கு ஃபித்னாக்கள் வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் சோதனைகளை சந்திக்கிற போது அது நமக்கு ஈமானுக்கு வலுவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இதை நாங்கள் இஸ்லாத்தின் பலகீனமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு பகுதி, ஃபித்னா சம்பந்தமாக நாம் நினைக்க வேண்டிய ஒரு பகுதி. ரெண்டாவது ஒரு பகுதி என்னன்னு கேட்டால், இந்த ஃபித்னாக்களை பொறுத்தளவில் இதில் இருக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அஃப ஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று மக்கள் சொல்லிவிட்டால் போதும், அவர்களை சோதிக்காமல் நாம் விட்டு விடுவோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இதுக்கு முன்னால் இருந்தவர்களை நாங்கள் சோதித்திருக்கிறோம். எதுவரை சோதித்தோம் என்றால், போராளிகள் யார், பொறுமைசாலிகள் யார் என்பதை அறிகிற வரைக்கும் நாங்கள் சோதித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நாங்களாம் என்ன ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னது வாயால சொல்லியிருக்கிறோம். ரசூலை ஏற்றுக்கொண்டதாக வாயால சொல்லியிருக்கிறோம். மர்மையை நம்புகிறோம், கலாக்கதிரை நம்புகிறோம் என்று வாயால் சொல்லியிருக்கிறோம். சொன்ன இந்த வார்த்தை உண்மையா பொய்யா என்பதை அல்லாஹ் சோதிப்பான். எதுவரைக்கும் சோதிப்பான் என்று சொன்னால், இவன் சொன்னது உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் சோதிப்பான். சின்ன சந்தேகம் வரலாம், அல்லாஹ்க்கு தெரியும் தானே என்று. அல்லாஹ்க்கு தெரியும். நாளை மறுமையில் எனக்கு தண்டனை நேரத்தில் நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். சில நேரம் உதாரணமா ஒருவன் அல்லாஹ்வை நான் ரப்பா ஏற்றுக்குவேன், என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ் தான் ரப்பு, மாற மாட்டேன்னு சொல்லலாம். பிரச்சனை வந்தால் மாறிடுவான். பிரச்சனை வந்தால் மாறிடுவான்னு வச்சுக்கொண்டு நாளை மறுமையில் தண்டனை கொடுத்தா சொல்லுவான், யாரெல்லாம் எனக்கு சோதனையை தந்து பார்த்துருந்தா நான் மாறாமல் இருந்திருப்பேன்னு சொல்லுவான். சோதனையை கொடுத்து அவனை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். ஒரு ஆசிரியருக்கு தெரியும் வகுப்பில் எத்தனை பேர் பாஸ் ஆவான், எத்தனை பேர் ஃபெயில் ஆவான்னு தெரியும். ஆனால் அதை வச்சு அவர் மார்க்ஸ் போட முடியாது. ஒரு எக்ஸாம் வச்சு மார்க்ஸ் போட்டால் தான் பிள்ளையும் ஏற்றுக்கொள்வான், பெற்றோர்களும் ஏற்றுக்குவார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நம்ம சொன்ன அந்த வார்த்தை உண்மையா என்பதை பார்க்கறதுக்காக அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். அப்போ நாங்கள் சொன்ன அந்த ஈமானைக்கான ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மற்றும் இடத்துல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அப்போ ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலௌ மின் கப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் பட்ட சோதனைகள் வேதனைகள் எதையும் படாமல் நீங்க சொர்க்கம் போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? மஸ்ஸத்துமுல் பஅஸா வத்தர்ரா வஸுல்சிலு ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அந்த மக்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள், பல்வேறுபட்ட சோதனைக்குள்ளானார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் மத்தா நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற வரைக்கும் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு விரைவில் வரும் என்று சொன்னான். அந்த விரைவுக்கு எவ்வளவு காலம் போச்சு தெரியுமா? சுமார் 20 வருஷங்களுக்கு மேலே போச்சு. நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எங்களுக்கு எதிரிகள் வரணும், நாங்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்கணும், உடனே அவங்க அழிஞ்சு போகணும், இப்படி ஒரு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் காபாவில் இருக்கிறாங்க. ஒரு சஹாபியை வச்சு அவருடைய முதுகெல்லாம் சூடு போட்டிருக்கிறாங்க. வேதனை தாங்க முடியாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லா ததுஊன, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா கேட்கக்கூடாதா? எங்களை போட்டு சூடு காட்டி இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் சில சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள், உச்சந்தலையில் வாள் வைக்கப்பட்டு சிறுக சிறுக அறுக்கப்பட்டு 2 கூறாக அவர்கள் பிளக்கப்பட்டார்கள். அவருடைய இரும்பு சீப்புகளால் அவர்கள் வாரப்பட்டு சதைகள் கிழிந்து அவருடைய முள்ளுகளின் வெண்மைத்தன்மை வெளியே தெரியக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்படி இருந்தும் அவர்கள் யாருமே மார்க்கத்தை விட்டு மாறவில்லை. வலாக்கின்னக்கும் தஸ்தாஜிரும், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் என்று சொன்னார்கள்.
யாரை பார்த்து சொல்கிறான்னா, முதுகெல்லாம் சூடு போடப்பட்டு யா ரசூலுல்லாஹ் துஆ செய்யுங்க இந்த காபிர்களுக்கு எதிராக சொன்ன போது அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, நீங்க அவசரப்படுறீங்க. அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான். எந்த அளவுக்கு நிலைநாட்டுவான் என்றால், சன்னாவில் இருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக கஅபாவுக்கு வருவாள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்சாமல் அவர் வந்து செல்வாள். அந்த அளவுக்கு இந்த நாட்டிலே இஸ்லாம் வேரூன்றும், முஸ்லிம்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும், யாரும் யார் மீதும் கை வைக்காத ஒரு சூழல் உருவாகும். ஆனால் நீங்க அவசரப்படுறீங்க, அதுக்கு காலம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப நாங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்த உடனே, நாங்க துஆ கேட்ட உடனே அது அழிஞ்சிரும்னு நினைக்க கூடாது. ஆனால் துஆவுக்கு பவர் இல்லை என்றும் இல்லை. நம்ம யாருமே இலங்கையில் இப்படி ஒரு மாற்றம் வரும் என்று கற்பனை பண்ணி இருக்கல. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சோதனை வரும். அப்படி வந்து முஸ்லிம்கள் சோதனையை சந்திக்கிறார்கள் என்றால் அது அவங்களுக்கு கண்ணியம், அது அவங்களுக்கு சிறப்பு. இப்போ சாதாரணமாக ஒருவன் அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்துட்டான்னு சொன்னால் அவன் இபாதத்தில் குறைவிட்டு இருந்தா கூட அவன் சொர்க்கம் போவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், ஒரு முறை கூட அல்லாஹ்வுக்காக நிலத்துல சுஜூது செய்யாமல் சொர்க்கம் போற ஒரு ஆளை பார்க்கணும்னு சொன்னா இவரை பாருங்கன்னு சொன்னாங்க, போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஒருவரை. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த பிரச்சனையான பகுதிகளில் உள்ள பலருக்கு சொர்க்கம் செல்வதற்கான வாசலை திறந்து விடுகிறான். அவங்க சொர்க்கம் போறாங்களா இல்லையாங்கிறது அவங்களுடைய நியத்தை பொறுத்து இருக்கிறது, அவங்களுடைய இஹ்லாஸை ஈமானை பொறுத்து இருக்கிறது. அப்ப இந்த பிரச்சனைகள் என்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மர்மையுடைய பார்வையில பார்த்தா கண்ணியத்தை கொடுக்கிறதாக இருக்கும். இது ஒரு இரண்டாவது விஷயம். முஸ்லிம்களை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. வல நபுலுவன்னக்கும் பிஸ்ஸர்ரி பில் கைரி வஸ்ஸர்ரி ஃபித்னா, உங்களுக்கு நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் நாங்கள் சோதிப்போம். சில நேரம் நாங்கள் நினைக்கலாம், சில நாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா தாராளமாக பணத்தை கொடுத்துருக்கிறான், எங்களை தான் சோதிக்கிறான். பணமும் சோதனை தான், அதிகாரமும் சோதனை தான், ஆட்சியும் சோதனை தான். புள்ளை இல்லாதவன் நினைக்கிறான் எனக்கு புள்ளையை தராமல் அல்லாஹ் சோதிக்கிறான். புள்ளையை கொடுப்பதும் அல்லாஹ்வுடைய சோதனை தான், புள்ளை இல்லாமல் இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய சோதனை. நல்லதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான், கெட்டதை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அப்ப இந்த சோதனை இதை நாம் அதாவது இந்த சோதனைகளில் யார் முறையாக வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையில் இரண்டாவது புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற எதிரிகள் மூலமாகவோ அல்லது சும்மா பொதுவான நிகழ்ச்சிகள் மூலமாகவோ முஸ்லிம்கள் சோதனைகளை சந்திக்கலாம். அதுவும் முஸ்லிம்களுக்கு நன்மையாகத்தான் முடியும். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், உங்களை அச்சத்தை கொண்டு சோதிப்போம், உங்களுக்கு நாங்கள் அதாவது பசியை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய விளைச்சல்களையும் உயிர்களையும் குறைத்து நாங்கள் சோதிப்போம். இப்படியெல்லாம் சோதிக்கிற போது யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யார் இந்த சோதனைகள் வருகிற போது, தோட்டம் அழிந்து போகிற போது, சொத்துக்கள் அழிந்து போகிற போது, இந்த குழந்தைகள் இழந்து உயிர்கள் இழந்து போகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் சில நேரங்களில் உலகத்தில் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் அது சின்னதாக இருந்தால் கூட மூமினை பொறுத்தளவில் அவனுக்கு அது நன்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விஷயம் எல்லாம் ஆச்சரியமானது. அவனுக்கு நன்மை நடந்தாலும் அது அவனுக்கு நன்மையா முடியுது, கெடுதி நடந்தாலும் நன்மையா முடிஞ்சிருக்கு. அவனுக்கு ஏதாவது பாதிப்புகள் நடந்துச்சுன்னா, ஏதாவது உலகத்தில் நன்மை நடந்தா அல்லாஹ்வை புகழ்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மைதான். ஏதாவது இழப்புகள் ஏற்பட்டால் பொறுத்துக் கொள்கிறான், அதுவும் அவனுக்கு நன்மைதான். காலில் குத்தக்கூடிய ஒரு முள்ளு கூட அவனுக்கு நன்மைதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு புள்ள பிறக்குது, கண்ணில்லாமல் பிறக்குது. எங்களுடைய பார்வையில் ஒரு புள்ள குருடா பிறந்திருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஒரு அடியானுடைய 2 கண்ணையும் நான் பறித்து அதை அவன் சகித்துக் கொள்வான் என்றால், பொறுத்துக் கொள்வான் என்றால் அதற்காகவே நான் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் ஹதீஸுல் குதுஸி. ஒருவருக்கு பிறக்கிற பிள்ளையெல்லாம் மௌத்தா போகுது, எங்களுடைய பார்வையில் அல்லாஹ் தஆலா அவனை சோதிக்கிறான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாராவது ஒருவருக்கு 3 குழந்தைகள் பிறந்து 3 குழந்தைகள் மரணித்து அதை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்றால் அதற்காகவே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான் என்று சொல்கிறார்கள். சபையில் இருந்து ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் 2 புள்ள மௌத்தா போனா கிடைக்குமா என்று சொல்லும்போது 2 குழந்தை மௌத்தானாலும் கிடைக்கும் என்று சொல்கிறார்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த இழப்புக்கள் அவனுடைய ஈமானையும் இஹ்லாஸையும் பொறுத்து அவனுக்கு வெற்றியாக அமைகிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி சோதனைகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனம் சொல்கிறான். இது உஹது யுத்தத்திலே முஸ்லிம்கள் மனம் சோர்ந்து போன சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம். யம்சசுக்கும் கர்ஹுன் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கர்ஹும் மின்ஹு மித்லுஹு. உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால், உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்திய ஒரு சமுதாயத்துக்கும் அது போன்ற ஒரு காயம் ஏற்பட்டே இருக்கிறது. உகதுல உங்களுக்கு பிரச்சனைன்னா பதில் அவங்க பிரச்சனையை சந்திச்சு தான் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த விதி தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தப்பட்டிருக்குது. யார் பிரச்சனை ஏற்படுத்தினாங்களோ அவங்களும் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க. எனவே அது மாறாத விதிகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். முஸ்லீம்களை யார் வடக்கிலிருந்து விரட்டினாங்களோ அவங்களும் விரட்டப்பட்டிருக்கிறாங்க. யார் பல கொலைகளை செஞ்சாங்களோ அவங்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. யார் சொத்துக்களை அழிச்சாங்களோ அவங்களோட சொத்தும் அழிஞ்சிருக்குது. அதை நாங்கள் எங்கட கையால் அழிக்கொண்ட அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் அந்த காயத்தை அவர்கள் சந்திப்பார்கள். இது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. இன்றைக்கு பர்மாவிலே முஸ்லீம்களை கொடூரமாக கொள்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனை இதோட நிற்காது. எப்ப முஸ்லீம்களுக்கும் பர்மாவில் இருக்கக்கூடிய பௌத்தர்களுக்கும் உள்ள பிரச்சனை முடியுதோ அப்ப இதே கொடூரமான குணத்தோடு இதே கொலை வெறியோடு அவங்களுக்குள்ள பிரச்சனையை பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப கொலை செஞ்சு பழகிட்டாங்க, கொடூரமான நிலைக்கு வந்துட்டாங்க. ரத்தத்தை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. மனித உயிர்கள் பற்றிய மதிப்பு இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு நானா தம்பி கடையில் பிரச்சனை வந்தாலும் வாள் எடுத்து வெட்டிக்குவாங்க. கணவன் மனைவி பிரச்சனைக்கும் வெட்டிக்குவாங்க. தாய் தகப்பனை கொலை செய்வாங்க. பிள்ளைய அடிச்சு கொள்றது அவனுக்கு பெருசா தெரியாது. இடைவெளி என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப முஸ்லிம்களோட பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனை விஷயத்துல அவங்களோட பிரச்சனை மறந்துருக்கிறாங்க. எப்ப இந்த பிரச்சனை முடியுதோ அடுத்த கட்டமாக இந்த வாள்கள் அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படும். இந்த கொடூரங்கள் அவர்களுக்குள்ளேயே நடக்கும். இந்த நாட்டில் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. பள்ளிக்குள்ள தொழுகிற முஸ்லிம்கள் வரைக்கும் சுடப்பட்டார்கள். எப்ப அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில போர் நின்றதோ இதே கொலை வெறி அவங்களுக்குள்ள நடந்துச்சு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை இராணுவம் கொண்டதை விட அந்த ஆயுத குழுக்கள் தங்களுக்குள் கொலை செய்து கொண்டதுதான் அதிகம். எனவே அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாண்டால், உங்களுக்கு ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தை ஏற்படுத்தியவர்களுக்கும் அது போன்ற ஒரு காயம் ஏற்படும். அதுக்கு காலம் வரணும். அது நாங்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கு அடித்தா நாளைக்கு சாகும்னு எதிர்பார்க்க முடியாது. பிரச்சனைகளை அவங்க சந்திப்பார்கள். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அது முக்கியமான ஒரு காரணம். பிரச்சனைகள் வர்றதுக்கு ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களை சோதிப்பான். எதுவரை சோதிப்பான் என்றால், உங்களில் மூமின்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா அறிகிற வரைக்கும் சோதிப்பான். இரண்டாவது ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயத்தஹித மின்கும் சுஹதா. இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் உருவாக்குவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. உங்களில் சிலரை அல்லாஹ் ஷஹீதாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறான். ஒரு முஸ்லீம் ஷஹீதாகிறதுங்கிறது உலகத்தில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இஸ்லாத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்து தான் ஷஹாதத்துங்கிறது. நான் ஷஹீதாகணும்னு சொன்னா ஒரு காபிர் என்னை கொண்டுதான் ஆகணும். அப்ப காபிர்களுடைய கையை அல்லாஹ் ஓங்க செய்கிறான் என்றால் அது முஸ்லிம்கள் மீது உள்ள கோபமா இருக்காது. முஸ்லிம்களில் சிலரை ஆக உயர்ந்த ஸ்தானத்துக்கு அல்லாஹ் கொண்டு போக விரும்பினால் காபிர்களுடைய கையை அல்லாஹ் ஓங்க செய்யலாம். உஹதிலே அல்லாஹ் தஆலா 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டதுக்கான காரணம் சொல்கிற போதுதான் இதை சொல்கிறான். உங்களில் சிலரை அல்லாஹ் ஷஹீதாக்க விரும்பினான். அதனால் தான் இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டது. போரில் தோல்வி ஏற்பட்டதுன்னு பார்க்காதீங்க, 70 பேர் நேரா சொர்க்கம் போயிட்டாங்கன்னு பாருங்க. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது என்றது அல்லாஹ் தஆலா சிலரை ஷஹீதாக்க விரும்பினால் இந்த மாதிரி நடக்கலாம். இது பிரச்சனைகள் வருவதற்கு இருக்கக்கூடிய நல்ல சைட்டில் உள்ள காரணங்கள். இது ஒரு நல்ல பகுதி. அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணங்கள் ஒரு நல்ல பகுதி. இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளுக்கு வெளியிலிருந்து செய்யப்படக்கூடிய சதிகள் அது முக்கியமான காரணம். இந்த வெளிச்சதிகளை பொறுத்தளவில்
அதற்கென்று உலகத்தில் ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வரக்கூடிய பல இடங்களில் யுஃப்ஸிதூன ஃபில் அர்ல், அவர்கள் பூமியிலே குழப்பம் விளைவிப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யஸ்அவுன ஃபில் அர்லி ஃபஸாதா, பூமியிலே ஃபஸாத் உண்டு பண்ணிக்கொண்டு திரிவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப யூதர்களுடைய பண்பு என்ன? பூமியில் குழப்பம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பூமியில் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்கள் பலது. அல்லாஹ் தஆலா சூரா நூரிலே இஸ்லாத்தின் எதிரிகள் பற்றி சொல்கிற போது சொல்கிறான், அன் தஸியல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனு, மூமின்களுக்கு மத்தியிலே விபச்சாரம் போன்ற கேவலமான செயல்கள் பரவ வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, மனித சமுதாயத்துக்குள் அதாவது கேவலமான விபச்சாரம் போன்ற செயல்கள் பரவுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பாங்க. போர்களை உண்டு பண்ணுவதற்காக முயற்சி செய்யக்கூடிய கூட்டம் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், குல்லமா அவுகது நாரன் லில் ஹர்பி அத்ஃபாஹல்லாஹ், இந்த யூதர்கள் உலக பூமியிலே அதாவது யுத்த தீயை மூட்டுகிற போதெல்லாம் அல்லாஹ் அணைத்துக் கொண்டு வருகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முஸ்லிம்களுக்குள்ள மட்டுமில்ல, போர்கள் மூட வேண்டும் என்று அதற்காக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆச்சரியம், அல்லாஹ் தஆலா அன்றைக்கு சொன்ன விஷயங்கள் இன்றைக்கு பல நாடுகள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் அதாவது போர்களை உண்டு பண்ணுவார்கள், அதாவது யுஹ்லிக்கல் ஹர்த, விவசாய நிலங்களை அழிப்பார்கள், வன் நஸ்ல, அதாவது இந்த கருக்களை கலைப்பார்கள். இதெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்பதான் சில நாடுகள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நல்லா விவசாயம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு போறாங்க, அங்க நடக்கக்கூடிய விவசாயங்களை பார்க்கறாங்க, என்ன பூச்சியை உண்டு பண்ணினாலும் இந்த விவசாயத்தை அழிக்கலாம் என்று பிளான் பண்றாங்க. அதுக்கான பூச்சிகளை உண்டாக்கி அந்த நாட்டில் பரவ விடுறாங்க. விவசாயம் கெட்டு போகுதோ அவன நாட்டு பொறுப்பு உற்பத்திகளை இறக்குமதி செய்கிறார். உங்களோட நாட்டில் காட்டு பகுதிகளில் சில மரங்களை நாடுகிறோம், மரங்கள் விதைகளை தூவி விடுறாங்க, வளருது, தாரா வளருது, பச்சை பசேன்னு வளர்ற மாதிரி தான் தெரியுது. கொஞ்ச நாள் போனதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய கிராமங்கள்லாம் தண்ணி இல்லாமல் போகுது. என்னன்னு பார்த்தா தண்ணியை உறிஞ்சி எடுத்து பூமியை காய வைக்கக்கூடிய அதாவது வித்துக்களை உருவாக்கி பரப்பி விவசாய நிலங்களை சீரழிக்கிறார்கள். இதெல்லாம் நான் செய்வாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அன்றைக்கு சொல்கிறாங்க. பாலைவன பூமியிலே அருளப்பட்ட வசனங்களில் விவசாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இவங்க இருப்பாங்க. உண்ணக்கூடிய உணவுகளில் விஷங்களை கலந்து கருக்களை கலைக்கக்கூடிய விதமான மருந்துகளை பயன்படுத்துறவங்க உருவாகுவாங்க என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பித்னாவை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் இருப்பார்கள். யூதர்களில் பெரும்பாலானவர்கள் ஆயுத உற்பத்தியாளர்கள். அந்த ஆயுதம் உற்பத்தி செய்யப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சண்டை நடக்க வேண்டும். சவப்புட்டி வியாபாரம் செய்கிறவனுக்கு செத்தாத்தான் வியாபாரம் நடக்கும். யாரும் சாகலைன்னா அவன் கவலைப்படுவான். ஆயுத உற்பத்தி செய்தவனுக்கு ஆயுதங்கள் விற்பனையாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில சண்டைகள் நடக்க வேண்டும். இலங்கையில் எல்டிடிக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் ஒரே நேரத்தில் இஸ்ரேலில் ஆயுத பயிற்சி கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் அரசாங்கத்தினால். அதுவும் கிட்ட கிட்ட வச்சு பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அந்த விவரங்களை பிறகு அந்த இராணுவ தளத்திலிருந்து ஒருவர் புத்தகத்தில் சொல்கிற போது சொல்கிறார், 2 பேரும் இங்கே பயிற்சி கொடுத்து நாட்டுக்கு கொண்டு போய் சண்டை பிடிக்கிறத விட்டு போட்டு இங்கேயே சண்டை பிடிக்க விடலாம் என்று தங்களுக்குள்ள ஜோக்கா பேசிக்கொண்டதாக சொல்கிறார். இலங்கை இராணுவத்துக்கும் எல்டிடிக்கும் ஆயுத பயிற்சி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் இவனுக்கு ஒரு ஆயுதம் கொடுத்தா அதை முறியடிக்கக்கூடிய ஆயுதத்தை அவனுக்கு கொடுக்கிறது. அவன் முறியடிச்சா தான் இவன் திரும்ப ஆயுதம் வாங்குவான். எனவே அவங்க ஆயுத வியாபாரிகள். அந்த ஆயுத வியாபாரம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உலகங்களில் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்குள் குழப்பம் நடக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு பிரச்சனை இந்த ஷியா சுன்னா பிரச்சனை. இந்த ஷியாக்களை பொறுத்தளவு முஸ்லிம்களில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு 10% பேர் இருப்பாங்க. அந்த 10% பேர் அதிகமாக யூதர்களோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி முஸ்லிம்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இதனாலும் அவங்க செய்யக்கூடிய சதிகளாலும் முஸ்லிம்களுக்குள் சோதனைகள் நடக்குது, பிரச்சனைகள் வருகிறது. ஆனா இதுக்கு நாங்க என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா, குர்ஆன் சுன்னாவை நாங்க முறையா படிக்காதது, இஸ்லாமிய அகீதாவுக்குள்ள நம்ம முறையாக வராதது, இஸ்லாமிய பண்பாடுகளுக்குள்ள நம்ம போகாதது அடிப்படை காரணம். இங்க ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
யூதர்களுக்கு நாடு இருக்கவில்லை. அவங்கள் தங்களுக்கென்று ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டம் போட்டாங்க. ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு திட்டம் போட்டு ஒரு கூட்டம் கூடுறாங்க. அந்த கூட்டம் எங்கே நடக்குதுன்னு சொன்னால் ஒரு சூதாட்ட கிளப்பில் கீழ் மாடியில் நடக்குது. நம்ம ஒரு சாதாரண பயானுக்கு 50-60 பேர் இருக்கிறோம். ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு கூடிய கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 6 பேர். 6 பேர் கொண்ட குழு கொண்டு ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு திட்டம் போடுறாங்க. அதில் 100 பக்க திட்டம் என்கிற பேரில் 100 பக்கத்துக்கு ஒரு திட்டத்தை தயாரிக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பிரகாரம் அதாவது பேங்க் அக்கௌண்ட் திறக்கப்படுகிறது. சல்லி வந்து சேர்ந்தால் இந்த நாட்டை உருவாக்குவதற்கான நம்மளுடைய திட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று யூத தொழிலாளர்கள் அதாவது தலைவர்களுக்கு அறிவிக்கிறாங்க. எல்லா யூதர்களிடமிருந்து அந்த அமைப்புக்கு சல்லி வந்து சேர்கிறது. சாதாரணமாக பள்ளிக்கு 50 ரூபா கொடுக்குறா கூட நம்ம 100 தரம் யோசிக்கணும், சல்லி அடிச்சிருவானான்னு. ஆனால் அவங்க லாபத்தில் பங்கு போட்டாங்க, அவங்களுடைய முதலீடுகளில் வரக்கூடிய வட்டியை போட்டாங்க. இப்படி பெருந்தொகை பணம் அங்கு வந்தது. அவங்க ஆரம்பத்தில் தங்களுக்கான ஒரு நாட்டை ஐரோப்பிய நாடுகளை உண்டாக்கினால்தான் நல்லதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பிறகு பலஸ்தீனத்தை அவங்க குறிவைத்தார்கள். அதுக்கு அதாவது பிரிட்டன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அது அவங்க மூலமாக உருவானது. சரி, இந்த பிளேனை அவங்க நடைமுறைப்படுத்துறதுல நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், அவங்க போட்ட ஆரம்ப திட்டம் தான் யூதர்கள் ஏற்கனவே பலஸ்தீனத்தில் குடியேறிய யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் முஸ்லீம்கள் பக்கத்தில் வாழ்ந்தவங்க இருந்தாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு யூதனுடைய வீட்டுக்கு இன்னொரு நாட்டிலேருந்து இன்னொரு யூதன் அவங்களோட சொந்தக்காரன்னு வருவாங்க. பக்கத்து வீட்டில் முஸ்லீம்கள் இருப்பாங்க, அவங்களோட நட்பாக பழகுவாங்க, நெருக்கமாக இருப்பாங்க. பார்த்தா தேனும் பாலுமாய் பழகி கொண்டிருந்தாங்க. இப்படி பழகி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த முஸ்லீம்களிடத்தில் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காணியை பெரிய விலைக்கு இவங்க கேட்காங்க. முஸ்லீம்களுக்கு எப்பயுமே எல்லாத்துலேயுமே இந்த பிஸ்னஸ் மைண்ட் ஒன்று இருக்குது. 1 லட்சம் ரூபா பெருமதியான காணியை 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்கு கேட்டால் எவன் கொடுக்காம இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், கொழும்புல அதிகமாக இப்போ தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் சிங்கள மக்கள் நிறைய பேர் கொழும்பு காணிகளை விற்றுட்டு வந்தாங்க. கூடிய விலைக்கு விற்றுட்டு பக்கத்து ஏரியாவுக்கு வந்து காணியை வாங்கிட்டு அதுக்கு ஒரு வீட்டை எடுத்துட்டு மிச்ச செலியை பேங்கில் போட்டு வட்டியில் வாழலாம்ன்ற மாதிரி போனவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளோட முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், நல்ல விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி காணியில் விற்றாங்க. இப்படி கூடிய விலை கொடுத்து காணிகள் வாங்கப்பட்டது. ஆரம்பத்தில் அவங்க கொள்ளையடிக்கலை, ஆரம்பத்தில் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. அப்படி வாங்குகிற போது அவங்களை சல்லினா அவங்க சல்லியில் இருக்கல, இப்படி கொமனா சேர்க்கப்பட்ட சல்லிலிருந்து செலவு செஞ்சார்கள். காலப்போக்கில் இப்படி வந்து இருப்பாங்க. இருந்து கொஞ்ச நாள் போகிற போது எப்படி ஆகும்னு சொல்லி சொன்னால், இந்த யூத குடும்பத்தால் முஸ்லீம் குடும்பத்துக்கு தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து சண்டை, இவனுக்கு பொண்டாட்டி பிள்ளையில பாதுகாக்கலாங்கிற மாதிரியான பிரச்சனை. இப்போ இந்த முஸ்லீம் என்ன நினைக்கிறான்டா, எங்கேயாவது போய் தொலைஞ்சிடுவோம், இந்த ஏரியா விட்டு போட்டு முஸ்லீம்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதிக்கு நம்ம போயிடுவோம், இவங்க அதான் கலவனாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தால் சேஃப்டி போதாதுன்னு சொல்லிட்டு இப்போ எழும்பி போகொண்ட வரும். இப்போ 4 லட்சம் ரூபா காணியை 1 லட்சம் ரூபா கேட்டு இன்னொரு யூதம் வருவான். ஏற்கனவே கொடுத்தலாம் மீதியாக அவங்க பறிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ இவனுக்கு தேவை பணம் இல்லை, நிம்மதி தேவை, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லி பிறகு இவங்க நினைஞ்சாங்க குறைஞ்ச விடிகளுக்கு காணிகளை விற்றுட்டு போனாங்க. போய் முஸ்லீம் பகுதிகளுக்கு போனாங்க. பிறகு என்ன செய்தாங்கன்னு சொல்லி சொன்னால், கூட்டம் கூட்டமாக பக்கத்து ஊர் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. பக்கத்தூர் முஸ்லீம்களுடைய விவசாய நிலங்களை பற்ற வைக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய கால்நடைகளை களவெடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகிற போதுதான் ஊரில் உள்ள இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து பகுதி பகுதியாக மாறி மாறி இரவையில் விவசாய நிலங்களை காணிகளை முஸ்லீம் ஏரியாவை பாதுகாக்கணுன்றதுக்கு முற்பட்டாங்க. அவங்க தான் பின்னால் அசீராபாத்துடைய கீழே வந்து பலஸ்தீன போராளிகளாக மாறினாங்க. இங்கே நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், யூதனை பற்றி தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறாங்க. பழமொழியாக சொல்லுவாங்க, ஒரு யூதன் உனக்கு கையை தந்துட்டு போனான்னா விரலை எண்ணி பார்த்துக்கன்னு சொல்லி, முடிஞ்சால் கலட்டிட்டு போயிடுவான் விரலை. ஹிட்லர் வந்து யூதர்களை கொலை செஞ்சான். கொலை செஞ்சுட்டு அவன் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா, நான் நினைச்சிருந்தா உலகத்தில் ஒரு யூதம் கூட இல்லாமல் எல்லாரையும் அழிச்சிருப்பேன், கொஞ்சம் பேரை நான் விட்டு வைத்திருக்கேன். எதுக்குன்னு சொன்னால், ஒரு காலம் வரும் அப்போ இவங்க செய்கிற வேலையை பார்த்து போட்டு ஹிட்லர் செஞ்சது சரிதான்னு மக்கள் சொல்லணும், அதுக்காக கொஞ்சம் பேரை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி அவங்க மோசமானவங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான்.
வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தகும். யூதர்களோ கிறிஸ்தவர்களோ நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற வரைக்கும் உங்களை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்கிறான். அப்போ அது விஷயத்தில் விழிப்பாக முஸ்லீம்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம விட்ட தவறு அவங்களுடைய சதிக்குள்ள நம்ம வீழ்ந்திருக்கிறோம். இப்போ எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியாக இருக்குது, எத்தனை கோடான கோடி சொத்துக்கள் விரயமாக்கப்பட்டிருக்குது. இந்த இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை வைத்து கொண்டு தான் இந்த வல்லரசு நாடுகள் முஸ்லீம் நாடுகளை கூறு போட்டிருக்குது, முஸ்லீம் நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைச்சிருக்குது. சில நேரங்களில் இப்போ சவுதியில் வெடிக்கிற குண்டுகளுக்கும் சவுதி மன்னர் பலஸ்தீன முஸ்லிம்கள் தாக்கப்பட்டால் சவுதி கூட்டுப்படை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொன்னது ஒரு காரணமாக இருக்கலாம். நீ மற்ற நாட்டை பற்றி யோசிக்கிறியா, ஓன நாட்டுக்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணுகிறோம் என்று உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்ம சிந்திக்காதது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இப்போ நம்ம படுற அடிக்கு நாங்கள் இழைச்ச தவறு காரணமாக இருக்குது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலக நாடுகளோட பிரச்சனை, முஸ்லீம் நாடுகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டால், இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டு வருது. அதை சகிக்க முடியாத ஒரு நிலையில அழிச்சு நிப்பாட்டலாம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் இதில் உலகத்தில் என்ன நடந்தாலும் இதில் எதிரிகள் வெற்றி அடைய போவது கிடையாது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? யுரீதூன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஒளியை வாயால ஊதியவர்கள் அணைக்க பார்க்கிறார்கள். இவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை பூர்ணப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். எனவே அவங்களால இது சாத்தியப்படாது, ஆனால் இதை அவர்கள் செஞ்சு கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனக்கும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களை காபிர்களாக மாற்ற வேண்டும் என்று யூதர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் அதிகமானவர்கள் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவனுக்கு நம்மளை யூதனா மாற்றணும்னு அவசியம் கிடையாது, கிறிஸ்தவனா மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நீ முஸ்லீம் இல்லாம வாழ்ந்தால் போதும். இது அவங்களோட முக்கியமான பிரச்சனை. இப்ப ஏன் முஸ்லிம்கள் மீது வெறி கொள்கிறார்கள் என்று சொன்னால், உலக நாடுகளில் எல்லாவற்றிலும் முஸ்லிம்கள் மார்க்க பற்றோடு வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு வருகிறது. தங்களை முஸ்லிம்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். சாதாரணமாக ஐரோப்பிய நாடுகள் பெண்கள் எல்லாம் அவிழ்த்து போட்டு திரிகிற நாடுகள் முகத்தை மூடுறதுக்கு பெண்கள் போராட்டம் நடத்துறாங்க. நாங்க முகத்தை மூடிட்டு தான் போவோம்னு போராட்டம் நடத்துறாங்க. பாடசாலைகள் படிக்கிறதுக்காக அதுக்கு போராட்டங்கள் நடக்கிறது. லண்டன் போன்ற நாடுகள் எல்லாத்தையும் திறந்து விட்டுருக்கிறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டுகளை பார்த்தா எல்லா சாராய கிளப்புகளையும் ஆண்களும் பெண்களுமாக உல்லாசமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டா, ஒரு ஏரியாவில் முஸ்லிம்கள் அதிகமானால் சாராய கடை வைக்க முடியாம இருக்குது. பர்மிங்ஹாம் என்ற ஒரு ஊர்ல இங்க இருந்து நம்ம பள்ளிக்கு போற இடவழி ஒரு சிக்னல் போஸ்ட் கடையில 3 பள்ளி இருக்குது. 3ல் 2 பள்ளி சாராய கடைகளாக இருந்து பள்ளிகளாக மாற்றப்பட்டது. இன்னொன்று நீச்சல் தடாகமாக இருந்த ஏரியா பள்ளியாக மாற்றப்பட்டது. முஸ்லீம்கள் அதிகமான சாராய வியாபாரம் இல்லைன்னா அவங்களே இடங்களை வித்துட்டு போற மாதிரியான நிலைமை ஏற்படுது. எல்லாம் கிறிஸ்தவன், அவன் கிறிஸ்தவங்கிற பேர்ல இருந்துட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க மட்டும் இப்படி இந்த மார்க்கம் மட்டும் வளர்ந்துட்டு போகுது என்கிற வெறியில தான் முஸ்லீம் உலகத்தை பற்றிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணணும். இஸ்லாம் என்று சொன்னா ஒரு பயங்கரவாதம், தீவிரவாதம் என்கிற மனநிலையை உண்டு பண்ணணும். முஸ்லீம்கள் என்று சொன்னால் காட்டு மிராண்டிகள் நிம்மதியாக வாழ மாட்டாங்கிற சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இதற்காகவே திட்டமிட்டு முஸ்லீம் பகுதிகளில் குழப்பங்கள் உண்டு பண்ணப்படுகிறது. இன்றைக்கு முஸ்லீம் பேர்களில் ஆயுதம் தாங்கி போராடக்கூடிய அமைப்புகள் பலது யூதர்களால் வழிநடத்தப்படுகிறது. சில நேரங்களில் அதில் போய் சேரக்கூடிய இளைஞர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், மார்க்கத்துக்காக போராட வேண்டும் என்கிற உணர்வோடு தவறாக வழிநடத்தப்படுறவர்களாக இருக்கலாம். மேலிடத்தில் உள்ள சிலர் யூதர்களுடைய கைக்கூலிகளாக இருக்கிறாங்க. மார்க்க பிரச்சாரம் செய்கிறவர்களையும் இப்படியானவங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால் தான் தவறான கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு பணம் கொடுத்தார்கள். இதே மாதிரி தவறான பேரில் போராடக்கூடிய அமைப்புகளுக்கும் பணம் கொடுக்கிறாங்க. காதியானிகளை வளர்த்தது அவர் யூதர்கள், அதாவது பிரிட்டன் தான் காதியானிகளை வளர்த்தாங்க.
இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலிலே காதியானிகளுக்கு தனியான மிகப்பெரிய ஒரு சென்டர் இருக்கிறது. 24 மணித்தியாலமும் லைவ் டெலிவிஷன் நடத்தக்கூடிய அளவுக்கான வசதியோடு அவங்க இருக்கிறாங்க. அப்ப மோசமான அமைப்புகளை முஸ்லிம்களுக்கு உருவாக்கி அதுக்கும் அவங்க பணம் கொடுத்து அதுக்கான முயற்சிகளை செய்யறாங்க. ஆயுத குழுக்களை உருவாக்கி அவங்க மூலமாக இஸ்லாத்தை தப்புந்தோறுமாக சித்தரிக்கக்கூடிய வேலையும் செய்யறாங்க. இப்ப முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த மாதிரி ஆயுத குழுக்களினால், யூதர்களுடைய சதியினால் உருவாகக்கூடிய ஆயுத குழுக்களால் நடக்குது. எங்களுடைய இளைஞர்கள் அதாவது மார்க்கத்துக்காக ஆசைப்படுறாங்க. யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாதவன், அதாவது முஸ்லீம் என்கிற ஜிஹாத் என்கிற பேர்ல தாக்கப்படுகிற போது சந்தோஷப்படுறாங்க. எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்காக இப்படி நடக்கும்போது சந்தோஷப்படுறாங்க. உதாரணமாக அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட நேரத்தில் அதை உடையதை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு, உடஞ்சி நாசமாக தான் இருக்கு. ஆனா அதை அவனே உடைச்சி அந்த பழியை முஸ்லீம்கள் மீது போட்டு அதை வச்சு ஈராக்கையும் ஆப்கானையும் நாசமாக்கி அந்த கொள்ளையடித்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். அந்த பிரச்சனை இன்னும் அந்த 2 இடத்தை விட்டு முழுசா போகாதே பார்க்குறோம். அப்ப இந்த மாதிரி அவங்களே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணி அந்த பிரச்சனைகளை முஸ்லீம்கள் போட்டு முஸ்லீம்கள கருவறுக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். இப்படி கண்ணியத்துக்குரிய சோர்களே, எதிரிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு முஸ்லீம்கள் மீது திணிக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. இந்த பிரச்சனைகளின் போதும் நல்ல உள்ளத்தோடு நல்ல ஈமானோடு ஒருவன் கொல்லப்பட்டால் அவனுக்கு அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத் இருக்கிறது. எனவே இதுக்கு நமக்கு ஒரு பாதிப்பான ஒரு விஷயம் அல்ல. 3வது காரணம் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த தரையிலும் கடலிலும் குழப்பங்கள் அதிகரித்து விட்டது. ஏன் என்று கேட்டால் இந்த மனிதர்கள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான். அதுன்னு எல்லா பாவத்துக்குமான தண்டனை நம்ம கொடுக்கல, சில தீங்குக்குரிய அதாவது நம்ம கொடுத்திருக்கிறோம். லால்லாம் எரிஜுவோம், போற வழியிலிருந்து கொஞ்சம் திரும்பி வரட்டும் என்கிறதுக்காக சில பிரச்சனை நம்ம உருவாக்குறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றாங்க. ஹதீஸ்கள் நம்ம எடுத்து பார்த்தோம் சொல்லி சொன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் விடப்படக்கூடிய முஸ்லீம்களால் விடப்படக்கூடிய தவறுகள் காரணமாக சில பிரச்சனைகளை முஸ்லீம்கள் சந்திப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்களை பார்த்து சொன்னாங்க, முஹாஜிர்களே 5 விஷயம் இருக்குது, அந்த 5 விஷயம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 5 ஆபத்துக்கள் ஏற்படும், அது உங்களுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொன்னார்கள். அதுல ஒன்று சொன்னார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவங்கள் வெளிப்படையாக நடந்தால் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத நோய்களை எல்லாம் நீங்க சந்திப்பீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவங்கள் பகிரங்கமாக நடந்தால், குறிப்பாக பாஹிஷா என்கிற வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்களை நம்ம பார்த்தோம்னா விபச்சாரம், தன்னினச்சரிக்கை போன்ற பாலியலோட தொடர்பான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை. இது வெளிப்படையாக நடந்தால் நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்படாத நோய்களால பாதிக்கப்படுவீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உங்களில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஜகாத்தை கொடுக்க தவறினால் வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை அல்லாஹ் தடுத்து விடுவான். லவ்லல் பஹாயிம், இந்த கால்நடைகள் மட்டும் இல்லைன்னா மழையே பெய்யாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப ஜகாத்து கொடுக்காமல் இருப்பதினால் சில பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்தால் வறுமை ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அளவை நிறுவையிலே நீங்கள் மோசடி செய்ய ஆரம்பித்தால் வறுமையை சந்திப்பீர்கள். அதே போன்று ஆட்சியாளர்களின் அநியாயங்களுக்கு நீங்கள் உண்டாகுவீர்கள். வசித்தத்துல் மவுனா, வாழ்க்கை செலவு அதிகரித்து போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்போ நாங்கள் அளவை நிறுவையில் மோசடி நடக்கிற போது 3 பிரச்சனையை நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று வறுமை ஏற்படும், வறட்சி ஏற்படும். 2வது ஆட்சியாளர்களுடைய அநியாயங்களுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். 3வது உங்களோட வாழ்க்கை செலவு அதிகமாகி போகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நம்ம வாழ்க்கை செலவு கூடனா அந்த அரசாங்கங்களால் திட்டுவோம். வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறதுக்கு வியாபாரத்தில் நடக்கக்கூடிய மோசடிகள் காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆட்சியாளர்கள் எங்கள் மீது அநியாயங்களை இழைப்பதற்கு வியாபார மோசடிகள் காரணம் என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வியாபார மோசடி என்று சொல்லுகிற போது இலங்கை முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த நாட்டில் வியாபாரத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் பரவியது. நியாயமான நேர்மையான வியாபாரிகள் மூலமாகத்தான் முஸ்லிம்களுக்கு ஒரு அந்தஸ்து உருவானது, இஸ்லாம் பரவியது.
இந்த நாட்டில் இருந்த சில வியாபாரிகள் இருக்கிறாங்க, முதலே இல்லாம சிங்கள மக்களுடைய அதாவது முதலீடுகள் மூலமாக முதலாளியானவங்க இருக்கிறாங்க. இந்த கடந்த காலத்தில் இங்க இருந்த இந்திய வியாபாரிகள் இருந்திருக்கிறாங்க. அந்த இந்திய வியாபாரிகளத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய சில சிங்கள மக்கள் தங்களுடைய பொருட்களை பாதுகாப்புக்காக கொடுப்பாங்க. பேங்க் வசதி இல்லாததுனால முஸ்லீம்கள் தான் நம்பிக்கைக்குரிய பேங்கா பார்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 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 பணத்தை போட்டு முதல்ல போட்டு வியாபாரம் செஞ்சு வசதியான நிலைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க காசு கேட்குற நேரம் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் ஏதாவது அவங்களுடைய பெருநாட்கள் வசதிகள் நேரங்களில் அன்பளிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க சிங்கள மக்களுக்கு. அதனால் சிங்கள மக்களால் இந்த நாட்டு முஸ்லீம் வியாபாரிகள் ரொம்பவும் மதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் சில வியாபாரிகள் நஷ்டமானால் இந்திய வியாபாரிகள் அவர்களுக்கு இடையில் ஒரு சங்கம் வச்சு யாராவது ஒரு சிங்கள மனிதர் காசு கொடுத்து அந்த காசையே அந்த வியாபாரி கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டார் என்றால் சங்கத்தால் கொடுத்து அடைச்சிருக்கிறாங்க. ஏன் என்று கேட்டால் நம்பிக்கை கெட்டக்கூடாது. எங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை கெட்டுச்சுன்னு சொன்னால் எங்களோட தொழிலை நாங்கள் சரியாக செய்ய முடியாதுன்னு சொல்லி சங்கத்தால் சல்லியை கொடுத்து நம்பிக்கையை பாதுகாத்திருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நிமித்தமாக முஸ்லீம்களை பெருமளவில் இந்த நாட்டு மக்கள் மதித்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? இந்த நம்பிக்கையை முஸ்லீம் சமுதாயம் பெருமளவில் இழந்திருக்குது. எனவே இந்த வியாபார மோசடிகள் என்கிறது அந்நிய அரசுகளுடைய தலையீட்டுக்கு முஸ்லீம்கள் உள்ளாகுவதற்கான ஒரு காரணமாக நபிசுல்லாம் சொல்றாங்க. அதில் சொன்ன முக்கியமான ஒரு காரணம் நபிசுல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் நீங்கள் செய்த ஒப்பந்தம் இருக்கிறது. அல்லாஹ்வை ரப்பா ஏற்று ரசூலை வழிகாட்டியா ஏற்று வாழ்வதாக நாங்கள் கலிமாவின் மூலம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு முஸ்லீம் ஒரு சேவைக்கு பையத் செஞ்சிட்டான்னு சொன்னா அந்த பையத்தை பாதுகாக்கிறதுக்காக எதை வேணாலும் செய்யறாங்க. நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னது அல்லாஹ்வோட செய்து கொண்ட ஒப்பந்தம், முகமது ரசூலுல்லாஹ் என்று சொன்னது ரசூலுல்லாஹ் பேர்ல நாங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹிம் அதுவம் மின் கைரிஹிம், உங்களுடைய எதிரிகளை அல்லாஹ் உங்கள் மீது சாட்டி விடுவான். ஃபயஹுதுன பஅதமா ஃபீ ஐதீக்கும், உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சில உரிமைகளை அவர்கள் பறித்து விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உரிமைகளை உங்களுடைய எதிரிகள் பறிப்பார்கள், உங்கள் எதிரிகளுக்கு அல்லாஹ் தஆலா சில அதிகாரங்களை கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். முஸ்லிம் தலைவர்களுக்கு நபி அவர்கள் சொன்னது அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் தலைவர்கள் குர்ஆனை அல்லாஹ்வுடைய கிதாபை கொண்டு தீர்ப்பு சொல்லவில்லை என்றால் பஅசுஹும் பைனஹும் ஸதீத், அந்த தலைவர்களுக்கு இடையிலே குரோதத்தையும் பகைமையும் அல்லாஹ் உண்டாக்கி விடுவான், சேர மாட்டார்கள். இன்றைக்கு முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் சொன்னால் எந்த நாடும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சவுதியில் இருந்த மன்னர் ஃபைசல் ஒரு சந்தர்ப்பத்தில் சாதாரண பெட்ரோலை வச்சு உலக நாடுகள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். ஒரு பிரச்சனையில அதாவது அவங்க அந்நிய நாட்டு தலைவர்கள் வந்து இவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க மன்னர் ஃபைசலுக்கு. அவங்கள சந்திக்கிறதுக்கு அவர் இணக்கம் தெரிவித்தார். சந்திக்கிறதுக்காக அவர் மாளிகையில் இருக்காம நேராக பாலைவனத்துக்கு வந்து ஒரு கொட்டையை அடிச்சுக்கொண்டு பாலைவனத்தில் குந்திட்டார். மன்னரை சந்திக்க வந்தவங்க அங்கே வந்தாங்க. அங்கே வந்து அவர் அச்சுறுத்தல் கொடுக்க வந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கட்டுப்படணும்னா உங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கப்படும் சொல்லி. மன்னர் ஃபைசல் சொன்னார், நீங்கள் எங்கள் மேலே பொருளாதார தடை விதிக்கிறதாக இருந்தால் விதிங்க. இந்த மாதிரி பாலைவனத்தில் கொட்டை கடிச்சிட்டு வாழ்ந்தவங்க தான் நாங்கள். இந்த மாதிரி ஒட்டகத்தில் பயணம் போடுவாங்க, இந்த ஒட்டக பாலையும் ஈச்சப்பழத்தையும் திட்டு வாழ்ந்தவங்க நாங்கள். நீங்கள் பொருளாதார கட்டுப்பாடு போடுங்க. பாலைவனத்தில் வாழ்ந்து இந்த ஒட்டகத்தில் பயணித்து இந்த பாலையும் இந்த ஈச்சம்பழத்தையும் சாப்பிட்டு வாழ்வதற்கு நாங்கள் தயார். நீங்க போடுறதுக்கு முன்னால நான் போடுகிறேன், உங்க யாருக்கும் பெட்ரோல் தர மாட்டேன்னு சொல்லி அந்த நேரத்தில் பெட்ரோலை வச்சு உலக நாடுகளை அடிபணிய வச்சார். பாதைகளில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையிலே இருந்தது. இன்றைக்கும் அரபு நாடுகளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு பெட்ரோல் ஒரு காரணம். இப்போது பெரிய நாடுகள் பெட்ரோல் உற்பத்தியை பெட்ரோலை குறைக்க சொல்லி இந்த அரபு நாடுகளை நிர்பந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி குறைச்சால் உலக சந்தைகளில் பெட்ரோலுடைய விலை கூடும். விலை கூடுகிற போது மூளைசாலிகள் பெட்ரோல் இல்லாமல் மற்ற வாகனங்களை மற்றதை என்ன செய்யறன்னு கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் வசதி கிடைக்கும், பெட்ரோல் விலை கூடி கிடைக்கும்.
கண்டுபிடிச்சதுக்கு பிறகு பெட்ரோலுடைய தேவை குறைஞ்சி அப்படியே பெட்ரோல் பெருமானம் டவுன் ஆகும். அந்த மாதிரி சில ஒரு வேண்டுதலை பெரிய நாடுகள் கேட்டு அரபு நாடுகள் இணங்காமல் இருப்பது முக்கியமான ஒரு காரணம். இப்போ அந்த பிரச்சனை ஒன்று உள்ளுக்குள் போய்கொண்டிருக்கிறது. அரபு நாடுகளை பெட்ரோல் உற்பத்தியை குறைச்சி பெட்ரோல் இல்லாத எல்லாத்தையும் செய்யக்கூடிய நிலையை உருவாக்குறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பெட்ரோலுடைய விலை கூடினா தான் இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க முயற்சி செய்வாங்க. அதுக்குரிய செலவுகளுக்கு அவங்க செய்கிற செலவு பெருமானம் உள்ளதாக இருக்கு. அப்போ இந்த மாதிரியாக என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பெட்ரோலை வச்சு உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணார். அதனால தான் இவர் இருந்தால் சரி வர மாட்டார்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு ஆளை செட் பண்ணி மன்னர் பைசலை கொலை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக இந்த அல்லாஹ் தஆலா ரசூல் அவங்க சொன்ன அந்த நிலையை நாங்கள் பார்க்குறோம். இந்த பிரச்சனைகள் வருகிற போது இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் என்று சொல்லி சொல்கிறார்கள். அப்போ சில குழப்பங்களுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள் காரணமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பேசுறதுக்கு ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் நம்ம பேசி, உதாரணமாக பர்மாவில் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, நம்ம பர்மா அரசாங்கத்தை போய் அந்த நாட்டில் போய் தாக்குதல் தொடுக்கலாமான்னு கேட்டால் அது எங்களுக்கு சாத்தியம் இல்லை. நம்மளால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் துவா செய்யலாம். அந்த மக்களுக்கு ஏதாவது நிதிகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை செய்யலாம். முஸ்லீம்களுக்கு அந்நியர்களால் திட்டமிட்டு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உணர்ந்து கொண்டால் அந்த பிரச்சனை கலந்து கொள்வதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம். அது அல்லாமல் எங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நாம் விடக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை நம்ம இனங்கண்டு எங்களை நாங்கள் மாற்றுறது தான் அவசியமானது. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, நம்ம பொய் சொல்வதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை என்ன, நாங்கள் விவாகரத்தில் மோசடியாக நடந்து கொள்வதனால அந்நிய சமுதாயத்தில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, எங்களுடைய பிற சமுதாய நடவடிக்கைகளோடு நாம் விடக்கூடிய தவறுகளால் வரக்கூடிய பிரச்சனை என்ன, எங்களுக்கு மத்தியில் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு ஒருவர் பகைச்சு கொண்டிருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்ன, இவற்றை நம்ம இனம் காண வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு இலங்கையில் வந்த பிரச்சனை சில காரணங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை சொல்கிறான், பத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாபில் அவ் யருதுனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா. நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் உங்களை காஃபிராக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹசதம் மின் இந்தி அம்புசிகம், அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை இதுக்கு காரணமே அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. இன்றைக்கு பர்மாவில் நடந்த பிரச்சனைக்கும் இலங்கையில் நடக்கிற பிரச்சனைக்கும் இந்த ரெண்டு காரணம் இருக்குது. ஒரு காரணம் என்னென்னா, மார்க்க ரீதியாக முஸ்லீம்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் உலக ரீதியாக முஸ்லீம்களை பார்த்து பொறாமப்படுறவங்க இருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்க, பிஸ்னஸ்லாம் அவங்க கையில் இருக்குது, கொஞ்சம் பேராக இருந்து அரசியலில் செல்வாக்கு செலுத்துகிறாங்க, அதாவது அரசுகளை தீர்மானிக்கிற சக்திகளாக மாறிக்கொண்டு வராங்க. இவற்றை இல்லாமாக்கணும், இதுக்காகவும் பிரச்சனை நடந்திருக்குது. அப்போ நம்மளுடைய நாட்டில் அதாவது ஏற்பட்ட பிரச்சனையில நம்ம இதை பார்க்குறோம். பர்மாவுடைய பிரச்சனை இது முக்கியமான காரணம். இஸ்லாம் அங்கு வேகமாக பரவி கொண்டு வரதும், பௌத்த மதத்தை விட்டு மக்கள் தூரமாகி போய் கொண்டிருந்ததும் அங்கே முக்கியமான ஒரு காரணம். பர்மிய முஸ்லீம்கள் வியாபாரத்தில் திறமையானவங்க. சில நாடுகளில் பர்மா பஜார்னு சொல்லியே தனியாக இருக்கு. அந்தந்த பகுதியில் வந்து அந்த பசாரை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அவங்க நல்ல வியாபாரிகள். அப்போ அந்த பொறாமையும் ஒரு காரணமாக இருக்குது. அப்போ இந்த நாட்டில் நம்ம அதாவது எங்கள் மேலே இனவாதம் வருதுன்னு சொல்லி சொன்னால் பொறாமையும் காரணமாக இருக்கும், மார்க்கமும் காரணமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்குது. எங்களுடைய நடவடிக்கைகளை நாம் மாற்ற வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டில் ஒரு கெட்ட பதிவு இப்போ உருவாகி இருக்குது. இந்த நாட்டில் அதிகமாக குடு கடத்தல்களை பிடிபட்டிருக்கிறவங்க முஸ்லீம்கள். அவங்க முஸ்லீம்கள் அதிகமானவங்க குடி வியாபாரம் செஞ்சு தான் பணக்காரனாக இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு சூழ்நிலை ஒன்று முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் பெரும் தொகையோட பிடிபட்டவங்க அவங்க தான். இந்த நாட்டு குடி வியாபாரத்தோடு பாகிஸ்தானுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வச்சு நடத்தினவங்க யாருங்கிறது இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சிஐடி பிரான்ச்சுக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் முன்னுக்கு நின்று நடத்தினவங்க யாருடைய சலுகைகள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அரசியல்வாதி தலைவர்களுடைய சலுகை இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ இந்த பதிவு இருக்குது. முஸ்லீம்கள் இதுவரைக்கும் வியாபாரத்தின் பேரில் எங்களை சுரண்டி தான் இந்த நாட்டில் பணக்காரனாக இருக்கிறாங்க, எங்கட வருவாயை அவங்க சுரண்டி கொள்றாங்க, இந்த சிந்தனை இருக்குது.
அப்போ அவங்களோட பார்வையில் நாங்கள் இலங்கைக்கு துரோகம் செய்கிறவங்களா இருக்கிறோம், நாட்டுப்பட்டு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள் அவங்க கொண்டு வரதுக்கு வெளிப்படையான எங்கள்கிட்ட ஏதாவது காரணங்கள் இருந்தால் அவற்றை நாங்கள் களையிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். சரி, நம்ம அவற்றை கலைஞ்சி நாங்கள் நல்ல முஸ்லீமாக வாழ்கிறோம், தொழுகையாளியாக இருக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், பிற சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்கிறோம், எங்களுக்கு இடையில் ஒழுக்கமாக இருக்கிறோம், எங்களுக்கு இடையில் ஒத்துமையாக இருக்கிறோம், அப்பவும் பிரச்சனை வருமானு கேட்டால் அப்பவும் பிரச்சனை வரலாம். அப்படி பிரச்சனை வந்தால் அது எங்களுக்கு கண்ணியம். நம்ம அடி வாங்குறது பிரச்சனை இல்லை, நம்ம என்ன நிலையில இருந்து அடி வாங்குறோங்கிறது தான் பிரச்சனை. இதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம் சுருக்கமாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்பவும் பிறோன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பனு இஸ்ரவேலர்கள் கூடிய ஆம்பளை புள்ளிகளை பிடிச்சி கொள்கிறாங்க. அப்போ அந்த மூசா நபியோட சமுதாயத்தில் இருந்த சிலர் மூசா நபியை பிடிச்சி பிரச்சனையாக தோணுனாங்க. நீங்கள் வாரத்துக்கு முன்னாலே எங்களை பிடிச்சி வெட்டிட்டு இருந்தாங்க, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் வெட்டுறானே, அப்போ நீங்கள் வந்ததால் எங்களுக்கு என்ன பிரயோசனம்னு கேட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மூசா நபி வந்து பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னாலேயும் அந்த சமுதாயத்தில் பிறந்த ஆண் குழந்தைகளை பிறவும் கொலை செஞ்சாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தை தொடர்ந்து அடிமைத்துவத்திலே வச்சு கொண்டிருக்கிறதுக்காக அவன் செஞ்ச வேலை அது. மூசா நபி வந்ததுக்கு பிறகு அவங்க கொல்லப்பட்டாங்க. அப்ப ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா இவங்க போராடுறாங்க, உரிமைக்காக போராடுறாங்க, இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக செஞ்சது. மூசா நபி வர்றதுக்கு முன்னால் நடந்த கொலைங்கிறது இழிவாக இருந்தால், மூசா நபி வந்து பிரச்சாரம் செஞ்சதுக்கு பிறகு நிற்கிற கொலைங்கிறது விடுதலை போராட்டத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய உயிர்கள். இப்போ இலங்கை நாட்டில் இனக்கலவரம் ஆரம்ப கட்டத்தில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்க போராட ஆரம்பிச்சதுக்கு பிறகு கொல்லப்பட்டாங்க. ஆனால் ஏற்கனவே நடந்த கொலை இழிவாக இருந்தால் போராட்ட களத்தில் சந்திச்சு மரணத்தை சந்திக்கிறதுங்கிறது அது ஒரு கௌரவம். முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்தளவு அவங்க நல்லவங்களாக இருக்கிற போது பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனைங்கிறது இழிவு கிடையாது. அந்த பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு கண்ணியத்தை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய தரஜாவை கூட்டி கொண்டு போகிறதால். இப்போ சஹாபாக்கள் அடி வாங்கினாங்க, நம்ம இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். பிலால் இருந்தாங்க அடி வாங்கினாங்க, அபூபக்கர் அவங்க அடி வாங்கினாங்கன்னு சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து ஓட அடிச்சிருக்கிறாங்க. 2 கிலோமீட்டருக்கு அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட கல் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ ஓட அடித்து விரட்டி இருக்கிறாங்களே, இதை நம்ம எதுக்கு சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்கிறதுக்கு சொல்கிறோமா, அவங்களோட கண்ணியத்தை சொல்கிறோமா? நம்ம எதுக்கு? அம்மார் ரலியல்லாஹு, யாசிர் ரலியல்லாஹு அவங்க கொல்லப்பட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, இதை நம்ம சொல்கிறோம். சுமையா ரலியல்லாஹுடைய அடி வயிற்றுல, அதாவது பிறப்புறுப்புல ஈட்டியை குத்தி கொலை செஞ்சாங்களே, இதை நம்ம சொல்கிறோமே. சுமையா ரலியல்லாஹுங்களுக்கு இழிவா கண்ணியமா? அவங்க மார்க்கத்தில் இருக்கிற போது அடி வாங்கினாங்கன்னா அந்த அடி அவங்களுக்கு கண்ணியம். இப்போ நாங்கள் நல்லா இருக்கும்போது எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைங்கிறது எங்களுக்கு கண்ணியம். நாங்கள் மோசமாக இருக்கிற போது எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இது அல்லாஹ் தஆலா அடுத்தவனை வச்சு எங்களை சோதிக்கிறான்னு அர்த்தம், அடுத்தவனை வச்சு எங்களுக்கு வேதனையை தாரான்னு அர்த்தம். எனவே பிரச்சனை என்னன்னு கேட்டால் நாங்கள் மார்க்கத்தோடு இருக்கிற போது அடி வாங்குறோமா, மார்க்கத்தில் இல்லாமல் இருக்கிற போது அடி வாங்குறோமா, இதுதான் பிரச்சனை. இப்போ நான் இங்கே பயானுக்கு வந்திருக்கேன், பயானுக்கு ஏண்டா இங்கே பயானுக்கு வந்தான்னு சொல்லி ரோட்டில் வச்சு 2 பேரும் அடிச்சுட்டான்னு வைங்க, அடிச்சுட்டாங்கன்னு ஒரு பேச்சு பேசப்படலாம். இந்த அடியும் நான் வார வழியில் ஒரு கோழியை கதவெடுத்துட்டு பிடிபட்டு அதுக்கு அடித்த அடியும் உண்டாகுமா? இது நான் நல்ல விஷயத்துக்கு வந்து அடித்தேன்னு சொன்னால் அடி தான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இந்த அடி கண்ணியம். நான் களவெடுத்து பிடிபட்டு அடி வாங்கியிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா அது கேவலம். அப்போ முஸ்லீமை பொறுத்தளவு நாங்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழுகிற போது பிரச்சனைகளை சந்திச்சிருந்தோம்னு சொன்னால் அது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம். நாங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருக்கிற போது பிரச்சனையை சந்தித்தோம்னு சொன்னால் அது அல்லாஹ் தஆலா அடுத்தவனை வச்சு எங்களை திருத்துறதுக்கு பார்க்குறான். இப்போ இன்றைக்கு பலஸ்தீனத்தில் போராட்டங்கள் நடக்குது, உயிர்களை பலி கொடுக்குறாங்க, வயசு போன பெண்கள் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் கூட துணிஞ்சு நின்று போராடுறாங்க. ஆனால் இந்த பலஸ்தீனத்தில் இந்த பிரச்சனைகள் அதாவது வெடிக்கிறதுக்கு முன்னால் இருந்தது என்னன்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்து பெண்களை விட கட்டகோன் போட்டு வாழ்ந்த முஸ்லீம்கள் தான் அங்கே இருந்தாங்க. பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அவங்க மார்க்கத்தின் பக்கம் வந்தாங்க. இப்போ சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்து முஸ்லீம்களை திருத்துது, அவங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய சிந்தனையை கொடுக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னு சொல்லி சொன்னால் எங்களை நாங்கள் மாற்ற வேண்டியிருக்குது. அப்படி மாற்றுகிற போது அதுக்கு பிறகும் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களை ஈமானை சோதிக்கிறான், எங்களை அந்தஸ்தை கூட்டி கொண்டு போகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சோதனைகளில் அதிகமாக சோதிக்கப்படுறவங்க நபிமார்கள், பிறகு அவங்களுக்கு பின்னால் ஈமான்ல இருக்கக்கூடியவங்க சோதிக்கப்படுவாங்க.
எதுக்குன்னு கேட்டால் அவங்க செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளை மறுமையில் ஒரு பாவம் இல்லாமல் அவங்கள கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்க அல்லாஹ் விரும்புகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய நடவடிக்கைகளை நம்ம மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் ஏதாவது செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இதுக்கெல்லாம் பயன் இல்லை என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா சில நேரங்களில் நம்ம நினைக்காத புறத்தில் நன்மைகளை உண்டு பண்ணுகிறார். எதிரிகள் நினைக்கக்கூடிய சதித்திட்டங்கள் அவங்க மூலமாகவே முறியடிக்கப்படுகிறது. சில நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய விபரீத விளைவுகளால் இஸ்லாம் வளருது. செப்டம்பர் தாக்குதல்ங்கிறது அமெரிக்காவே செஞ்சது தான், யூதர்களுடைய உதவியோட. அது சந்தேகம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆனால் செப்டம்பர் தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்காவில் இஸ்லாம் வேகமாக பரவி இருக்குது. இன்றைக்கு லண்டன்ல இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டு வருகிறது. 2060 ஆண்டுகளில் லண்டனில் முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மை சமுதாயமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வேகமாக இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. பிரான்ஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக கேலி சித்திரம் வரையப்பட்டது. அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போது பிரான்ஸ்ல அதிகமாக விற்கக்கூடிய நூலாக திருக்குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு மாறி இருக்கிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேலி சித்திரங்கள் வரைந்த நாடுகள் பலது. இந்த குறிப்பிட்ட வருடங்களுக்குள் பல லட்சங்களாக மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது. எனவே அவங்க செய்யக்கூடிய சதிகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை மாற்றுவதற்கு தகுதியானவர். இந்த அடிப்படையில் நாங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று அல்லாஹ்வுடைய சோதனையாக இருக்கலாம், அல்லது நாம் செஞ்ச தவறுக்காக அல்லாஹ் தஆலா தரக்கூடிய வேதனையாகவும் இருக்கலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்தளவு நல்ல நிலையில் இதில் எதில் மாட்டிக்கொண்டாலும் அவனுக்கு நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் கஅபாவை உடைக்க வருவார்கள், அவர்கள் பூமியால் விழுங்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லலாம், அதுக்குள்ள நல்லவங்க இருப்பாங்க, வியாபாரத்துக்கு வந்தவங்க இருப்பாங்க, கஅபாவுக்கு வந்தவங்க இருப்பாங்கன்னு சொன்னபோது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, எல்லாரையும் தான் அல்லாஹ் விழுங்க வைப்பான். ஆனால் அவங்க எழும்புகிற போது அவங்களுடைய ஈமானுக்கு ஏற்ப அவங்களுடைய நியத்துக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா நல்லவங்களை கெட்டவங்களை அங்கே வேறையா பிரிச்சிருவான். அப்போ பிரச்சனையா நடக்கிற போது சோதனை ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நல்லவங்களும் அதில் மாட்டிப்படுவாங்க. நம்ம ஏதாவது பிரச்சனையில் இப்போ சுனாமி வந்து மௌத்தா போன எல்லாம் கெட்டவனா இருக்காது. அல்லாஹ் தஆலா சிலரை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. கெட்டவனும் மாட்டிக்குவான், நல்லவனும் மாட்டிக்குவாங்க. சில பேருக்கு அது சகாதத்தாக இருக்கும். அப்போ இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தா பாதிப்புல எல்லாரும் அடங்குவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஈமானுக்கு ஏற்ப அங்கே வேறையா எழுப்புவான் என்று சொல்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சோதனைகள் பிரச்சனைகள் வருகிற போது நாம் அதிகமாக மார்க்கத்தோட தொடர்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பிரச்சனை வந்தால் பள்ளிக்கு விரைவார்கள், தொழுகையில் ஈடுபடுவார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வுடைய நினைவை எங்களுக்கு ஊட்டக்கூடிய நிகழ்ச்சிகளாக இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அமைய வேண்டும். முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் என்கிறது எங்களுக்கு ஈமானுக்கு எந்த வகையிலும் பின்னடைவாக ஆகக்கூடாது. இதை விட பல பிரச்சனைகள் இன்னும் நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்குது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு கொள்கிறேன். இதை விட இன்னும் பல பிரச்சனை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது மிக பயங்கரமான ஒரு போர் ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தபுக் போர் முடிஞ்சு அவங்க 1/2 கிலோ வராங்க, ஒரு சஹாபி வாரார், அவர்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 விஷயங்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக 80 கொடிகளின் கீழ் ஒரு கூட்டம் திரண்டு போராடுவாங்க. ஒரு கொடியின் கீழ் 12,000 வீரர்கள் இருப்பாங்க. அவன் மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே போல சொன்னாங்க, ஈராக்கில் இருக்கக்கூடிய நதியிலிருந்து ஒரு தங்கமலை வெளியாகும். அந்த தங்கமலையை எடுத்துக்கொள்வதற்காக பல நாடுகள் போராடும். நீங்க அந்த காலத்தில் வாழ்ந்து அதை எடுக்க போகாதீங்க. ஏன்னு சொன்னா 100 பேர் போனா ஒத்தந்தான் திரும்பி வருவான், 99 பேர் சாகக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு போர் நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னும் நிறைய போர்கள் நடக்க வேண்டியிருக்குது. சிரியாவில் ஒரு போர் நடக்கும் ரசூலுல்லாஹி சொன்னார்கள். இந்த 80 கொடிகளில் நடக்கக்கூடிய போர் சிரியா, அந்த போரை தான் அது குறிக்கிறதாகவும் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க. இப்படி ஏராளமாக இன்னும் பெரிய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்குது. அப்ப இதெல்லாம் நடந்தா தான் இஸ்லாம் உண்மையாகும். இது நடக்காம இஸ்லாம் உண்மையாகாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னது பொய்யாகாது. அப்ப இன்னும் பல பிரச்சனைகள் வர வேண்டியிருக்குது. இந்த பிரச்சனைகள் வருவதுதான் எங்களுடைய ஈமானுக்கு உறுதியாகும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நடக்குது பாரு, அப்ப ரசூலுல்லாஹ் உண்மையான நபி தான், அவங்க உண்மையான தூதர் தான் என்று அவங்க மேல இன்னும் நம்பிக்கை அதிகமாக்குறதாகத்தான் இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு எந்த வகையிலும் ஈமானுக்கு தழும்பலையோ பின்னடைவையோ உருவாக்கக்கூடாது. எங்களுடைய அமல்கள நம்பிக்கை இனத்தை உருவாக்கக்கூடாது. இது ஈமானுக்கு வலுவாக அமைய வேண்டும். நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுடைய முடிவுகள் இஸ்லாத்துக்கு நல்லதாக இருக்கும், இஸ்லாத்துக்கு சாதகமாக இருக்கும்.
பிரச்சனை பாதிப்புகள் வரலாம், ஆனால் முடிவு இஸ்லாத்துக்கு நிச்சயமாக நல்லதாக இருக்கும். யாரெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்களோ அவங்க இன்னொரு பிரச்சனையை நிச்சயமாக சந்திப்பாங்க. அது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நேரடியாக சொல்லி, தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த கால சக்கரத்தை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் மாறி மாறி வர செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். எனவே அதில் நம்பிக்கை வச்சு இந்த பிரச்சனைகள் மூலமாக நாங்கள் மார்க்கத்தின் பக்கம் கூடுதலாக நெருங்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற அதாவது மோசமான சோதனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது நம்ம துஆ செய்யணும். ஏன்னா அதில் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது, தாங்கிக் கொள்ள முடியாத சக்தி நிலையில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது. பிரச்சனைகள் நம்ம விரும்பி ஏற்கக்கூடாது. ஒரு சஹாபி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துஆ மெலிஞ்சு போயிருக்கிறாங்க, ஒட்டஞ்சு போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன பண்ணி ஏதாவது துஆ செய்றியாண்டு? அந்த சஹாபி சொன்னார், யாரெல்லாம் எனக்கு பொறுமையை தான் நான் துஆ செய்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் பொறுமையை தான் நீ கேட்குறியா? பொறுமை எப்படி வரும்? ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் பொறுமையை வரணும். நீ அப்படி கேட்க, சோதனையின் போது பொறுமையைத்தான்னு கேள். நீ பொறுமையைத்தான்னு கேட்டால் அல்லாஹ் உனக்கு சோதனையை தந்துதான் பொறுமையை தர வேணும். பொறுமையைத்தான்னு கேட்காதே, சோதனையின் போது பொறுமையைத்தான்னு கேளுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம பிரச்சனைகளை நம்ம நேராக சந்திக்க வேண்டும் ஆசைப்படக்கூடாது. எதிரிகளை களத்தில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வரணும், அதை நம்ம ஈமான் அதிகமாகணும்னு நினைக்கக்கூடாது. இதுலேருந்து தப்புறதுக்கு வழி இருந்தால் நம்ம தப்புறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி வந்துட்டால் நம்ம மனசில் உறுதியோட ஈமானில் உறுதியோடு இருக்கணும். எனவே நாங்கள் ஆசைப்பட்டு இதில் கேட்கக்கூடாது. வாழ்க்கையில் இது போன்ற சோதனை சந்திக்காமல் நாங்கள் ஈமானில் உறுதியோடு இருக்கிறதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். அந்த இடத்துல நம்ம அல்லாஹ்வோட துஆ கேட்க வேண்டும். சோதனைகள் வந்துவிட்டால் அந்த சோதனையின் போது எங்களுடைய உள்ளமும் கால்களும் உறுதியாக இருக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்வோட துஆ செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சோதனைகள் மூலமாக இஸ்லாத்தின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலையை எனக்கும் உங்களுக்கு உருவாக்குவானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.